தேவன் பெரியவராக இருக்கிறார். எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உயிர் உள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கு அவர் ஜீவிக்கிறார். அவர் நேற்றம் என்ற மாறாதவராக இருக்கிறார். பேசிக்கொண்டிருக்கிற நான் கூட ஒரு காலத்துல பாவத்துக்கு அடிமையாக இருந்தேன். பலவிதமான கெஞ்சா, பலவிதமான போத மாத்திரைக்கும், பலவிதமான அடிதட சண்டைகளுக்கும், பலவிதமான தீமைய தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாதவனாக இருந்தேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தேடி வந்தார். என் வாழ்க்கை இயேசு மாற்றினார். யாரேனும் மாற்றவில்லை, சட்டங்கள் மாற்றவில்லை. கோர்ட்டு, போலீஸ் ஸ்டேஷன் ஒரு மனிதனை மாற்ற முடியாது. டாக்டர்கள் ஒரு மனிதனை மாற்ற முடியாது. என் ஆண்டவராக இயேசு ஒருவர் தான் ஒரு மனிதனை மாற்ற முடியும். பாவத்தில் இருந்த எண்ணெய், சாபத்தில் இருந்த எண்ணெய், கெஞ்சாக்க போதைக்கு, பலவிதமான சொல்யூஷன், பலவிதமான போதை மாத்திரைக்கு அடிமையா இருந்த எண்ணெய் யாரும் என்ன மாற்றவில்லை. என் ஆண்டவர் இயேசு ஒருவரே நான் மாற்றினார். என் ஆண்டவர் இயேசு ஒருவரே வாழ்க்கையை மாற்றினார். என் ஆண்டவர் இயேசு ஒருவரே சாபமா இருந்த எண்ணெய் இயேசு ஒருவரே நான் மாற்றினார். என் தாயோட ஜபத்தை கேட்டு இயேசு என மாற்றினார். இந்த சமுதாயம் என மாற்றவில்லை. போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு ஒரு மனிதனை மாற்ற முடியாது. நாங்கள் அறிவிக்கிற இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனை மாற்ற முடியும். பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க முடியும். சாபத்திலிருந்து விடுதலை கொடுக்க முடியும். பலவிதமான கஞ்சா போதைக்கு, பலவிதமான லௌகிக எச்சைக்கு அடிமையா இருக்கிறவர்களை இயேசு ஒருவர் தான் மனிதனை மாற்ற முடியும். வர யாரால மாற்ற முடியாது. நாங்கள் அறிவிக்கிற இயேசு கிறிஸ்து அவரே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறவர். நித்தியமாக மாறாதவராக இருக்கிறார். எங்கள் இயேசு உயிரோடு இருக்கிறார். அதுக்கு நாங்களே சாட்சி, நாங்களே சாட்சி. எங்கள் தேவன் மரித்து மண்ணோட போகவில்லை. எங்கள் தேவன் உயிர்த்தெழுந்தார். எங்கள் தேவன் உயிர்த்தெழுந்தார். இயேசு ஒருவரே உயிர்த்தெழுந்த தேவனாக இருக்கிறார். சகோதரே, சகோதரி, சற்று நீ யோசித்துப்பார். உன்னை நீ சிந்தித்துப்பார். உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து நீ யோசித்து இருக்கிறீங்களா? உங்களோட அடுத்த கட்ட வாழ்க்கை குறித்து நீங்க யோசித்து இருக்கிறீங்களா? கொஞ்சம் பாருங்கள், கொஞ்சம் நீங்க ஆராய்ந்து பாருங்க. உன் நண்பன் உன்னை காப்பாற்ற முடியாது ஆபத்து நேரத்தில். உன் சகோதரி ஆபத்து நேரத்தில் உன்னை காப்பாற்ற முடியாது. ஒரு பிரச்சனை வந்தா யாரும் கூட துணையா நிக்க முடியாது. எல்லாம் உன்னை விட்டு ஓடி போயிடுவாங்க. இதான் உலகம், இதுதான் உலகம். நாங்கள் அறிவிக்கிற எங்கள் தேவன் ஆபத்து நாட்களிலே நீ கூப்பிட்டால உன்னை தப்பு வைக்க வல்லவராக இருக்கிறார். ஆபத்து நாட்களிலே அவனை நோக்கி கூப்பிட்டால உன்னை விடுவிக்க உன்னை வல்லவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நல்லவராக இருக்கிறார். அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். கல்வாரி சிலுவையிலே இயேசு உன் பாவத்துக்காக தான் மரித்தார். கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து உன் சாபத்துக்காக, பரம்பரை சாபத்துக்காக, பரம்பரை ரோகத்துக்காக, பரம்பரை பாவத்துக்காக, அடுத்து தலைமுறையா பாவங்கள் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும்.